ஹலோ, வணக்கம் அண்ட் வெல்கம் டு கதை பேசும் வாழ்க்கை. நான் உங்க ஆகாஷ். இன்னைக்கு நம்ம பார்க்க போற புத்தகம் யானை டாக்டர் பை ஜெயமோகன் அவர்கள். திரு ஜெயமோகன் சார் பத்தி நிறைய கேள்விப்பட்டிருக்கேன். பட் அவரோட எந்த ஒர்க்கும் நான் படிச்சது கிடையாது. ஸோ அதை தொடர்ந்து நான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு வாங்கின புத்தகம் யானை டாக்டர். ரொம்ப ஒரு சின்ன புக்கோட சின்ன ரிவ்யூ எபிசோடு இது. இது வந்து இந்த புக்கை வந்து படிக்கும் போது நம்மளுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஒரு நல்ல ஷார்ட் ஃபார்ம் கண்டென்ட்டை பார்த்தா நம்மளுக்கு எப்படி ஒரு சடன் ஆஃப் ஒரு குட் ஃபீலிங் வருமோ, அந்த மாதிரி ஒரு ஃபீல் இந்த புக்கை படிக்கும் போது கிடைச்சது. வெறும் ஒரு 64, 65 பக்கங்கள் இருக்கிற ஒரு புக் இது. நான் கண்டிப்பா அந்த புக்கை பத்தின ஸ்பாய்லர் இந்த எபிசோட்ல இருக்காது. ஆப்வியஸ்லி இதுவும் ரொம்ப சின்ன புக்கு. கண்டிப்பா எல்லாருமே வாங்கி படிங்க. எனக்கு வந்து தமிழ் லிட்ரேச்சர் ஆரம்பிக்கணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு சிறந்த புக்கா இருக்கும்னு நினைக்கிறேன். தமிழ் லிட்ரேச்சர்ல ஜெயமோகன் சார் அவருடைய கான்ட்ரிபியூஷன் அப்படின்றது நம்ம நெக்லெக்ட் பண்ண முடியாது. அந்த லெவலுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. அண்ட் இந்த புக்கின் கதாநாயகன் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் இஸ் அ ஃபாரஸ்ட் வெட்டினரியன் ஆஃபீஸர். அவருடைய லைஃபோட பெரிய பார்ட் வந்து ஃபாரஸ்ட் வெட்டினரி ஆஃபீஸரா அவர் இது பண்ணியிருக்காரு. அண்ட் இன்ஃபேக்ட் அவர் நிறைய ஆர்டிகல்ஸ், ரிசர்ச் பேப்பர்ஸ், இந்த மாதிரி நிறைய விஷயம் நிறைய பப்ளிஷ் பண்ணியிருக்காரு. நிறைய இன்டர்நேஷ்னல் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ் கமிட்டிஸ், சொசைட்டிஸோட கொலாபரேட் பண்ணி, முக்கியமா யானைகளுடைய வாழ்க்கையை, அதோடைய வைல்ட் லைஃப் ஹேபிடேட்டை எப்படி வந்து நல்லா வந்து ஒரு பெட்டர் ஸ்டேஜுக்கு எடுத்துட்டு வர்றது அப்படின்ற நிறைய ஒர்க்ஸ் பண்ணியிருக்காரு திரு கிருஷ்ணமூர்த்தி ஐயா அவர்கள். கிருஷ்ணமூர்த்தி சாரை வந்து யானை டாக்டர் அப்படின்னும் டாக்டர் கே அப்படின்ட்டு அழைக்கப்படுறது உண்டு. டாக்டர் கேன்னு வந்து இந்த சயின்டிஃபிக் பீப்புள்ஸ் இந்த சைட்ல வந்து சொல்லப்படுற ஒரு வழக்கம் இருக்கு. அவரை நோட் பண்ற வழக்கம் இருக்கு. நம்ம வந்து நிறைய பார்த்துருப்போம் நியூஸ் எல்லாம். கோவில்ல வளர்க்கப்படுற யானைகளுக்கு 1 மாத சிறப்பு முகாம் நீலகிரியில, அந்த மாதிரி யானைகள் இதுல வந்து சரணாலயங்கள்ல சிறப்பு முகாம் அப்படின்லாம் வந்து நம்ம நியூஸ்ல பார்த்துருப்போம். ஸோ இந்த இனிஷியேட்டிவ், இந்த முகாம்கள் இப்போ நடக்கிறதுக்கு முக்கியமான பங்கு திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்களுக்கு இருக்கு. அண்ட் ஆல்சோ நம்ம காசிரங்கா வைல்ட் லைஃப் சாங்சுரி, அங்க வந்து இவர் வகுத்த நிறைய புரோட்டோகால்ஸ் தான் இன்னும் அங்க ஃபாலோ பண்றாங்க. அண்ட் நம்ம ஊர்ல தமிழ்நாட்டுல இருக்கிற நிறைய வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்ல பண்ணப்படுற அனிமல்ஸுக்கு ஃபாலோ பண்ணப்படுற ப்ரொசீஜர்ஸ் அண்ட் புரோட்டோகால்ஸ் எல்லாமே இவர் வகுத்ததா தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் இவர் அந்த ஃபீல்டுக்கு நிறைய கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு. திரு கிருஷ்ணமூர்த்தி சார், டாக்டர் கே அவர்கள் வைல்ட் லைஃப் கன்சர்வேட்டிவ், வைல்ட் அனிமல் கேருக்காக பண்ண நிறைய விஷயங்களை ஒரு புக்காவே போடலாம். அவ்வளவு விஷயங்கள் திரு கிருஷ்ணமூர்த்தி சார் அவர்கள் பண்ணியிருக்காங்க. இந்த புக்கை பற்றி சொல்லணும் அப்படின்னா, இந்த புக்கு ஒரு ஷார்ட் அண்ட் கிறிஸ்பான புக்கு. முன்னாடியே சொன்னவர் தான். இந்த புக்கு வந்து ரொம்ப அழகா ஆரம்பிக்கும். 2 கேரக்டர் தான், டாக்டர் கே அண்ட் கதை சொல்லி. அவரோட வைல்டு ரேஞ்ச் ஆஃபீஸர் ஒருத்தர். நான் ஸ்பாய்லர் சொல்ல விரும்பல. ஒரு மிட்டா ஆரம்பிக்கும். அது ஆரம்பிக்கும் போதே ஒரு மிட்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்கும். நம்மளுக்கு என்னடா இது கதை எப்படி ஆரம்பிச்சிருக்கு, என்ன திடீர் இப்படி நடக்குது, இது என்ன கான்டெக்ட் அப்படின்ட்டு நம்மளுக்கு ஒரு தாட் வரும். என்ன இது அப்படின்ட்டு இந்த கதை அப்படியே மூவ் ஆக நம்மளுக்கு அது புரியும். ஓ சரி, இது வந்து இந்த விஷயம் முன்னாடி நடந்த விஷயம் இதுக்காக தான் நடக்குது அப்படின்றத பத்தி நிறைய தெரியும். இந்த புக்ல நிறைய வைல்ட் லைஃப் ஃபேக்ட்ஸ் போட்டிருப்பாங்க. நிறைய கன்சர்வேஷன் அண்ட் எத்திக்ஸ், இந்த வைல்ட் லைஃப்ல இது பண்ண வேண்டிய, நம்ம கடைபிடிக்க வேண்டிய எத்திக்ஸ் அண்ட் ஹியூமன் நேச்சர் ரிலேஷன்ஷிப்ஸ் பத்தி, யானைகளுக்கு வந்து எவ்வளவு மனிதனை விட எவ்வளவு ஒரு சிந்திக்கும் திறன் இருக்கு அப்படின்றது நிறைய இடத்துல வந்து திரு கிருஷ்ணமூர்த்தி சார், இந்த கதாநாயகன், நிறைய இடத்துல வந்து சொல்லியிருப்பார். அதாவது நம்ம மனுஷங்களுக்கே புரிய வச்சிருப்பாரு, யானை வந்து எவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான அனிமல் இன் டேர்ம்ஸ் ஆஃப் மென்டல் எபிலிட்டி டு திங்க் பியாண்ட் த ஹியூமன்ஸ் இமேஜினேஷன் அப்படின்றது. அண்ட் நிறைய பிலாசபிக்கல் இன்சைட்ஸ் இருக்கும் இந்த ஸ்டோரியில. வந்து நிறைய விஷயங்கள் இருக்கும், நிறைய பிலாசபிக்கலாக நிறைய இந்த கேரக்டர் வந்து பேசியிருக்கோம். ஓவராலா நம்மளை வந்து சிந்திக்க வைக்கக்கூடிய ஒரு அருமையான புத்தகம் இது. இந்த புக்ல வந்து ஒரு பார்ட்டில் போட்டிருப்பாங்க, நம்ம வந்து லீவுக்கோ நம்ம ஒரு என்ஜாய்மெண்ட் பர்பஸ்க்காக நம்ம இந்த மாதிரி வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ்க்கோ, இந்த மாதிரி வந்து ஊட்டி கொடைக்கானல் மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இந்த மாதிரி இடத்துக்கு போயிட்டு நாம வந்து பண்ற, அதாவது நம்ம போடுற அந்த சின்ன சின்ன குப்பைகளோ, இப்போ கண்ணாடி பாட்டில்களோ, ஓப்பனா சொல்லணும்னா பியர் பாட்டில்ஸோ, அதுதான் இங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க புக்கில். இது வந்து எப்படி வந்து காமனா வைல்டு அனிமல்ஸ்க்கே இது எப்படி பாதிப்பு ஆக்குது, யானை வந்து நடந்து போகும்போது அது தெரியாம எப்படி
இந்த கண்ணாடி பாட்டில்கள் அதன் கால்ல குத்தி, அது வந்து எவ்வளோ ஒரு ரொம்ப ஒரு டீப்பான ஒரு இம்பேக்ட். அதாவது அது உயிர் போற லெவலுக்கு இது எப்படி இந்த சின்ன கண்ணாடி பாட்டில் எடுத்துட்டு போகுது அப்படின்றத பத்தியெல்லாம் அந்த புக்ல பேசியிருப்பாங்க. அதெல்லாம் படிக்கும்போது ரொம்பவே மன வருத்தமா இருந்தது. ச்சே! நம்ம என்ன எவ்வளோ ஒரு லெத்தாஜிக்கா இதெல்லாம் பண்றோம் அப்படின்ட்டு. எத பத்தியுமே யோசிக்காம நம்ம பாட்டுக்கு அப்படியே வரோம், அங்க போறோம், என்ஜாய் பண்றோம். இதெல்லாம் பத்தி அங்க இருக்கிற அந்த ஹேபிடேட்டை பத்தி நம்ம எதுவுமே யோசிக்காம பண்ற சின்ன சின்ன விஷயங்கள் எப்படி ஒரு பெரிய ஒரு இம்பாக்ட் கிரியேட் பண்ணுது ஈகோ சிஸ்டத்துல அப்படின்ட்டு இந்த புக்கெல்லாம் படிக்க வரும்போது இதெல்லாம் நம்மளுக்கு தெரியும். பட் ஸ்டில் இது வந்து ஒரு ரிமைண்டரா இருக்கு. இந்த புக்கு படிக்கும் போது நம்ம வந்து பண்றதை வந்து கான்சியஸா பண்ணணும் அப்படின்ற ஒரு ரிமைண்டரா வந்து இது சொல்லுது. இந்த புக்கு படிக்கும் போதோ, இந்த கதாநாயகன் நம்ம டாக்டர் அவரு சொல்ல வரதோ, திரு ஜெயமோகன் சார் அவர்கள் கேரக்டரை வந்து இந்த 2 கேரக்டரையுமே இன்ட்ரடியூஸ் பண்ற ஸ்டைல் ஆகட்டும், அந்த கேரக்டர்ஸோட பிசிக்கல் அப்பியரன்ஸ், இந்த கேரக்டரோடைய கேரக்டரிஸ்டிக்ஸ் எப்படி இருக்கு அப்படின்றதெல்லாம் இந்த புக்ல ரொம்ப ஒரு சின்ன புக்ல அவ்வளோ டீட்டெயில்டா எக்ஸ்பிளைன் பண்ணியிருப்பாரு. அந்த ஊர் மக்கள் இது வந்து எங்கேயோ ஒரு நீலகிரி குன்னூர்ல நடக்கிற மாதிரி தான் இருக்கும். கதை அந்த செட்டா இருக்கும். அந்த மாதிரி வந்து அங்க இருக்கிற மக்களை பத்தி டாக்டர் கேக்கும் அங்க வாழ்ற அங்க இருக்கிற மக்களுக்கான இவங்க 2 பேருக்கான அந்த சின்ன கியூட்டான ரிலேஷன்ஷிப் அதெல்லாம் பத்தியுமே ரொம்ப அழகா இருக்கும். இதெல்லாம் இந்த சின்ன சின்ன டீட்டெயில்ஸுமே ஜெயமோகன் சார் அவர்கள் வந்து சூப்பரா மென்ஷன் பண்ணியிருப்பாரு. அப்புறம் இந்த இந்த கதை சொல்லியும் டாக்டர் கேவும் எப்படி வந்து ஃபர்ஸ்ட் அவங்க 2 பேரோட சந்திப்பு நிகழ்ந்து அதை வந்து ஒரு கியூட்டா சொல்லியிருப்பாரு. அதை வந்து ஒரு சூப்பரா ஒரு இதுல சொல்லியிருப்பாரு. நான் வந்து அந்த கதையை ஸ்பாயில் பண்ணாம சொல்லணும் அப்படின்ட்டு நான் விரும்புறேன். நீங்க எல்லாருமே இதை கேட்கிறவங்க எல்லாருமே இதை வாங்கி படிக்கணும் அப்படின்ட்டு நான் ஆசைப்படுறேன். நல்ல ஒரு சூப்பரான ஒரு புத்தகம். ரொம்ப ரொம்ப நிறைய சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ் எல்லாம் நிறைய போட்டிருப்பாங்க. இந்த புக்கை படிக்கும் போது நம்மளுக்கே ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வரும். அது வந்து நான் ரொம்ப ப்ராடரா அதை சொல்லல. ஒரு சின்ன சின்ன நம்ம பார்க்குற சின்ன விஷயங்கள் கூட இப்படியும் இதை பார்க்கலாமா அப்படின்ற ஒரு பெர்ஸ்பெக்டிவ் சேஞ்ச் வரும். நம்மளுக்கே அந்த மைண்ட் செட் சேஞ்ச் வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த புக்கில் வந்து டாக்டர் கே வந்து புழுக்களை பற்றி பேசியிருப்பார். நம்ம வந்து காமனாக as ஒரு ஹியூமனாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து புழு வந்து ஒரு அருவருப்பான ஒரு விஷயமா தான் பார்ப்போம். அருவருப்பான ஒரு உயிரினமாக அது நம்ம உடம்பு மேலே ஏறினா நம்ம அதை ஃபஸ்ட் தட்டி விட தான் பார்ப்போம். அது ஒரு மாதிரி அது காமன் ஆப்வியஸ் பயாலஜிக்கல் இதுதான். பட் ஸ்டில் நம்ம வந்து அதை ஒரு மாதிரி அது ஒரு நெகட்டிவ் ஷேட்லேயோ அது வந்து நம்மளுக்கு ஆகாது அப்படின்ற ஒரு ஷேட்ல தான் பார்ப்போம். ஆனால் இந்த இடத்துல டாக்டர் கே எப்படி அதை போர்ட்ரே பண்ணியிருப்பாரு, அவருடைய பெர்ஸ்பெக்டிவ்லேருந்து அதை எப்படி சொல்லிருப்பாரு அப்படின்னா, புழுன்றது ஒரு குழந்தை தான். ஒரு குழந்தை எப்படி வந்து நடக்க முடியாமல் அப்படியே ஒரு தவழ்ந்து போயிட்டு அப்படி ஊர்ந்து போயிட்டு இருக்குமோ அந்த மாதிரி தான் வந்து புழு ஒரு குழந்தையா பாருங்க அப்படின்னு இருப்பாரு. இந்த புக்கில் ஒரு செகண்ட் பார்ட்டுன்னு தான் நினைக்கிறேன். அப்போ அதை பற்றி பேசியிருப்பாரு. ஏன்னா வந்து ஹீரோ வந்து ஒரு மாதிரி மென்டலாக அது அஃபெக்ட் ஆகிருப்பாரு ஒரு சுச்சுவேஷன்னால. ஸோ அப்போ வந்து இந்த மாதிரி வரும். அதை வந்து புழுவையும் நீங்கள் இப்படி பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம டாக்டர் கே வந்து நம்ம கதை சொல்லிக்கு வந்து இதை சொல்லியிருப்பாரு. இதெல்லாம் படிக்கும் போது எனக்கு ஒரு தாட் வந்தது. ஓகே, எனக்கு ஒரு சேஞ்ச் வந்தது. இப்போ நம்ம வந்து எப்பவுமே ஒரு கலெக்டிவ் பிஹேவியரா இப்படிதான் நம்ம யோசிச்சுட்டு இருக்கோம். ஆனா இந்த மாதிரியே பார்க்கலாமா அப்படின்ட்டு தோணுச்சு. ஒரு ஓவராலாவே இவ்வளவு பெரிய ஒரு மனிதர் சமகாலத்துல சயின்ஸ்லயும் சரி, காமனா அங்க சுத்தி இருக்கிற மக்களுக்குமே சரி இவ்வளவு உதவி பண்ணிட்டு இவ்வளோ ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனா அந்த ஏரியால இருந்திருக்காரு. பட் இவ்வளவு அசாதாரணமான விஷயங்கள் அவர் வைல்ட் லைஃப் கன்சர்வேஷனுக்கோ சரி, வைல்ட் அனிமல்ஸ்க்கான பாதுகாப்புகளுக்கோ சரி இவ்வளோ பண்ணியிருக்காரு. இப்படிப்பட்ட ஒரு ஆள் வாழ்ந்த காலத்துல நம்ம வாழ்ந்து மறைந்த காலத்துல நம்மளும் வாழ்றோம் அப்படின்றது வந்து எனக்கு ரொம்ப பெருமையா இருந்தது. இதனை போன்று எத்தனை மனுஷங்க இருக்காங்க, இவரை மாதிரி எத்தனையோ பேர் இங்க இருக்காங்க. இதை மாதிரி வந்து ஆன்லைன்லயும் சரி, இந்த மாதிரி புத்தகங்களாகவும் சரி, எந்தவித ஒரு குறிப்பும் இல்லாம எத்தனையோ பேர் எத்தனையோ விஷயங்களுக்கு கான்ட்ரிபியூட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி
ஒரு மனுஷர், அந்த மாதிரி ஒரு மனிதரை பத்தி திரு ஜெயமோகன் சார் அவர்கள் வந்து இந்த ஒரு சின்ன புக்கில் குறிப்பிட்டது அப்படின்றது ரொம்ப ரொம்ப பாராட்டுக்குரிய விஷயம். இது நம்மளா வந்து நான்லாம் வந்து அவ்வளோ பெரிய ஆள் கிடையாது. பட் ஸ்டில் இதை வந்து நம்ம ரெக்கக்னைஸ் பண்ணணும். இந்த புக்கை கண்டிப்பாக வாங்கி படிங்க. ஒரு சின்ன புக்கு தான், 50 ரூபா தான் வருது. கண்டிப்பாக வாங்கி படியுங்கள். யானை டாக்டர் பை ஜெயமோகன். இந்த பாட்காஸ்ட், இந்த சின்ன பாட்காஸ்ட்டை கேட்டதற்கு நன்றி. இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக நம்ம பாட்காஸ்ட்டை ஃபாலோ பண்ணுங்க. மற்ற எபிசோட்ஸுக்கு கேட்டு பாருங்க. மற்ற எல்லா எபிசோட்ஸும் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ரேட் பண்ணுங்க. நீங்கள் ரேட் பண்ண நம்ம பாட்காஸ்ட் இன்னும் நிறைய பேருக்கு ரீச் ஆகும். இந்த மாதிரி நிறையா புக்ஸ் பற்றி, இன்னும் நிறைய ஆர்ட் ஃபார்ம்ஸ் எல்லாம் பற்றி கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணுவோம். KPV_podcast அப்படின்ட்டு நம்ம இன்ஸ்டா பேஜ் இருக்குது. அதை கீழே டிஸ்கிரிப்ஷன்லேயே மென்ஷன் பண்ணுறேன். கண்டிப்பாக அதை ஒரு ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஸோ தட் கண்டிப்பாக அப்டேட்ஸ் வரும். இன்னும் நிறைய எபிசோடில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்வது உங்கள் ஆகாஷ். இது கதை பேசும் வாழ்க்கை. நன்றி, வணக்கம்.